எஸ்ஐஆரை நிறுத்தி வைக்க கோரி தற்போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். திமுக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அரசியல் கட்சியினரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருப்பதோடு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநில எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், குறிப்பாக இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளிவராத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களே இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ளது. அதை ஏற்க இயலாது என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த எஸ்ஐஆருக்கு தொடக்கத்து முதலே இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும், ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாகவும் யதார்த்தீகர போக்குடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமது அச்சத்திற்கு மிக முக்கியமான காரணம் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் என்றும், சிறுபான்மையினருடைய வாக்குகள் பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து நீக்கும் நோக்கத்தோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளை சேர்க்கும் சதித்திட்டத்தோடு பீகார் மாநிலத்தில் இந்த நடவடிக்கையானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் எந்த பதிலையும் மக்கள் மன்றத்திற்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. ஆகவேதான் ஒன்றிய பாஜகவினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது. பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் எதையும் களையாமல் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்துவது மக்களினுடைய வாக்குரிமையை பறிப்பதாக இருப்பதாகவும், ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாக உள்ளது என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை என்றும் அனைத்து கட்சி கூட்ட அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் பிரதிநிதி சட்டம் ஒன்றிய அரசின் அரசுகளில் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டு அதன் மூலமாகவே தான் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய வேண்டும். அந்த முறையை பின்பற்றாமல் தேர்தல் ஆணையமே அறிவிப்பை தன்னிச்சையாக வெளியிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் சட்டத்திற்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கும் எதிராக இருப்பதாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இப்போது செய்யப்பட்டுள்ள எஸ்ஐஆர் அறிவிப்பை சட்டவிரோதம் என்றும் ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக சேர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய 27ஆம் தேதிக்கான அறிவிப்பில் தெளிவற்ற முறையில் ஆதார் பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் சரிபார்ப்பில் நேர்மைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அந்த அறிவிப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடர் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஆதார் சில நிபந்தனைகளுடன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதே அறிவிப்பில் நோ டாக்குமெண்ட் டு பி த கலெக்டட் ஃப்ரம் த எலெக்டர்ஸ் டூரிங் த பிளேஸ் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதால் வாக்காளர்களை குழப்பும் விதமாக அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் எந்த ஆவணங்களையும் வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், அதே அறிவிப்பினுடைய இணைப்பில் வாக்காளர் பிரதிநிதி தொடர்பான ஆவணங்களை வாக்குப்பதிவு அதிகாரிக்கு அவர் கேட்கும்போது கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் ஆணையம் எவ்வாறு முரண்பட்டு செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக இந்த தீர்மானத்தில் அதற்கான விளக்கங்கள் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது கேட்பார்கள், தரப்படும் நோட்டீஸ் எந்த படிவத்தில் தருவார்கள் என பல்வேறு விஷயமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி குழப்பத்தை உருவாக்கி உண்மையான வாக்காளருடைய பெயர்களை பட்டியலிருந்து நீக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் திட்டமிட்டே இதை செயல்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்காளருடைய ஆவணம் வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பது யாரிடம் வழங்குவது என்ற எல்லா கேள்விகளுக்கும் உரிய பதில்களும் விளக்கமும் இல்லை. இந்த குழப்பமான தகுதி அற்ற வாக்காளர்களை நீக்கவே பயன்படுத்தப்படும் தேர்தல் ஆணையத்தின் அவசரமே நமக்கு அதிக சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த தீர்மானத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் எவ்வாறு குழப்பத்துடனும் சந்தேகத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கு உரிய விளக்கங்கள் கொடுக்கப்படாமல் அவருடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்களை இந்த தீர்மானத்தில் விளக்கமாக கொடுக்கப்பட்டதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக வாக்காளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைமையும், இந்த வாக்காளர் பட்டியல் என்பதே நியாயமற்ற முறையில் நேர்மையற்ற முறையில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவேதான் நடுநிலைமையுடன் பாரபட்சமின்றி எந்த அரசியல் கட்சிக்கும் துணை போகாமல் சுதந்திரமான அமைப்பாக தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் சம களத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் மிக முக்கியமான கடமையை தேர்தல் ஆணையத்தின் அரசியல் சட்டம் ஒப்படைத்திருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த பொறுப்புள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேர்தல் ஆணையமே ஒன்றிய ஆட்சிக்கும் ஒரு கட்சியின் சார்பாக நின்று செயல்படுவது என்பது குற்றம் சாட்டுகிறோம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் என அடிப்படையில் அனைத்தையும் களத்தில் எடுத்துக்கொண்டு
தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் அனைவரின் வாக்குரிமை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேற வழி இல்லை. தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்ற தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது எனவும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானிக்கிற என்ற தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், இப்ப பாத்தீங்கன்னா இந்த எடுக்கப்பட்டிருக்க தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டத்துல ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயமா இல்ல யாராவது எதிர்ப்பும் தெரிவிச்சாங்களா? இல்ல, குறிப்பாக மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு வரவில்லை. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆக மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் தனியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இங்கு பங்கேற்றக்கூடிய சுமார் 40க்கும் மேற்பட்ட கட்சியினர் வலுவாக இது வாக்காளர்களை ஏமாற்றக்கூடிய வகையிலும் அவர்களுடைய தனிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக வலுவான கண்டனங்களோடு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், அடுத்த கட்டம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை தான் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சியினர் முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திருத்தம் வருவதற்கு முன்பாக, அதாவது பீகார் சம்பவத்திற்கு பொழுதே பல கண்டனங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் முதன்மையாக பிரதானமாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு நிலையில் தான் தற்போது உடனடியாக இந்த தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்தத்தை மேற்கொள்வது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சட்டசபை தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வலுவான எதிர்ப்பை காட்ட வேண்டும், ஆதாரங்களுடன் காட்ட வேண்டும், சட்ட ரீதியாக எவ்வாறு அணுகலாம் அதை ஒருமித்த கருத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக ஏற்பாடு செய்து தங்கள் கருத்துக்களை அரசியல் கட்சியினர் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக ஒரு ஒட்டுமொத்தமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். உச்சநீதிமன்றம்ல ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கிற நிலையில தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அத்துமீறிய செயல்களாகவே இருக்கிற நிலையில இதுக்கு தனிப்பட்டு ஏதாவது வழக்கு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி தீர்மானம் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள எஸ்ஐஆர் வழக்கில் இறுதி தீர்ப்பு இன்னும் வரவில்லை. அப்படி வராத பட்சத்தில் 27ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடத்துவதாக அறிவித்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் முழுக்க ஜனநாயக விரோதமானது, தமிழ்நாட்டுடைய வாக்குரிமைக்கு எதிரான செயலாகவும் இருக்கிறது. எனவே இந்த எஸ்ஐஆர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆகவே சீராய்வை தேர்தல் ஆணையம் இப்போது கைவிடும்படி அனைத்து கட்சி கூட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் குறைகள் களையப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலை வெளிப்படையாக கடைபிடித்து உரிய அவகாசம் 2020 தேர்தலுக்கு பின்பாக எந்த கட்சிகளுக்கும் சார்பற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் கூட இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இவை அனைத்தையுமே தேர்தல் ஆணையம் இந்த கருத்துக்களை ஏற்காதால் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய அனைவருடைய வாக்குரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேற வழி இல்லை. தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றிட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதென இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வாறு செயல்பட வேண்டும்? ஆக மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதுதான் முறையாக இருக்கும் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் நாடுவதற்கான ஒரு தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், இப்ப பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு பின் எஸ்ஐஆர் தன்னுடைய செயல்பாடுகளை செய்யலாம் அப்படின்றத ஒரு முடிவா இருக்கு. ஆக தேர்தலுக்கு முன்னாடி அவங்க செயல்பாடுகள் செஞ்சா என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இல்ல, குறிப்பாக அவர்களுக்கு தேர்தல் களத்தை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஆதாரப்பூர்வமாக பீகாரில் நடைபெற்ற அந்த சம்பவத்தின் போது வெளிப்படையாகவே ராகுல் காந்தி வெளிப்படையாக ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் இங்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவ்வாறு செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வாக்காளர்களுடைய அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உரிமை இருக்கிறது. அரசியல் சட்ட அமைப்பின் அடிப்படையில் அவருடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். இதை அவர்கள் நீக்குவதற்கு உரிய தயாரிப்புகளும் உரியான முறையிலே பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. இது போன்ற குழப்பங்களுக்கு உடந்தையாக தேர்தல் ஆணையத்தை பாஜக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கருத்துக்களைத்தான் முன்வைத்து இது போன்ற ஒரு விரிவான நிலைப்பாட்டை எடுத்து உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். செல்வன், இன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல குறிப்பாக யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க, அவங்களோட கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, குறிப்பாகவே அரசியல் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று திராவிட கழகம், அதே போன்று மதிமுக உட்பட மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்ந்த ஒரு 40க்கும் மேற்பட்ட கட்சியினர் பங்கேற்றிருந்தார்கள். அதிலும் கூட விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசும்பொழுது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது என்பது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற
ஒரு தாக்குதல் அல்ல, குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் என ஒரு கடும் கண்டனத்தை கூட அவர் தெரிவித்திருந்தார். அதே போல செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்பொழுது கூட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு ஜனநாயக முறைப்படி அதை எதிர்க்க வேண்டும். தமிழகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பக்கங்களை துளைத்தெறிந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் துணையாக இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் ஜனநாயக முறைப்படி தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்பதனால் தான் பாஜக தேர்தல் ஆணையமும் திட்டமிட்டு இதனை செயல்படுத்த முனைகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கூட செல்வ பெருந்தகை முன்வைத்திருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் பேசும் பொழுது இந்த நடவடிக்கைகள், அதாவது மத்திய அரசால் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்பாக அவ்வப்போது குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் மக்களினுடைய நடவடிக்கைகளுக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முன்வைக்கப்பட்டது. மக்கள் நீதி மய்ய தலைவரும் கூட ஒரு ஜனநாயக பூர்வமாக வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுடைய கடமை, அதை நிறைவேற்ற விடாத அளவிற்கான ஒரு ஏற்பாடுகளை பாஜக செய்து கொண்டிருக்கிற ஒரு கண்டனத்தையும் கூட மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை வலுவாக பதிவு செய்திருந்த நிலையில் தான் தற்போது ஒரு தீர்மானமாகவும் ஒட்டுமொத்தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.